Hello all, வணக்கம். இந்த வீடியோல நம்ம gettingக்கும் havingக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத தான் பார்க்க போறோம். சோ have அப்படின்றதையும் எடுத்துக்கலாம், get அப்படின்றதையும் எடுத்துக்கலாம். சோ ரெண்டுமே என்னது? ஒரு ஆக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு வேர்ட். சோ நம்ம verb கேட்டகரியில கொண்டு வரலாம். get and have. இப்போ இது ing ஆட் பண்றதுனால இது கண்டினியூஸ் ஃபார்மேட்ல வருது. ஆனா இது ரெண்டுமே ஒரே இடத்துல தான் வருமா? ஒரே மீனிங் கொடுக்கக்கூடிய சென்டென்ஸ்ல வருமா? ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணும்போது மீனிங் சிமிலரா இருக்குமா அப்படின்ற மாதிரி இருக்க கன்ஃபியூஷன்லாம் இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்த்துடலாம். சோ getting அப்படின்றது எங்க யூஸ் பண்ணோம், அதுக்கு என்ன அர்த்தம்லாம் வரும், அதே மாதிரி having எங்க யூஸ் பண்ணோம், அதுக்கு என்ன மாதிரி அர்த்தங்கள்லாம் வரும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். சோ getting versus having. ஸோ இந்த கெட்டிங் அண்ட் ஹேவிங் இது ரெண்டுமே ஒரு சில இடத்துல ஒரே மீனிங் கொடுக்கலாம். ஒரு சில இடத்துல அந்த கெட்டிங் அப்படின்றத மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், ஒரு சில இடத்துல ஹேவிங் அப்படின்றத மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி கேசஸ்லாம் இருக்கு. அது என்னென்ன கேசஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரெண்டுமே இப்போ ஃபர்ஸ்ட் சொல்ல போற கேஸ்ல ரெண்டுமே ஒரே மீனிங் தான் கொடுக்கும். என்னன்னா arranging someone else to do something for you. ஸோ நமக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும், பட் அதை நம்ம எக்ஸாக்டா பண்ணாம வேற ஒருத்தர் மூலியமா அந்த விஷயத்த பண்றோம். இதுக்கு நம்ம கெட்டிங்கும் யூஸ் பண்ணலாம், ஹேவிங்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான் கொடுக்கும் இந்த கேஸ்ல. என்ன அந்த அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற யாரையோ நம்மளோட வேலையை பண்றதுக்கு வேற யாரோ ஒருத்தங்களை நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் அந்த வேலையை பண்றதுக்கு அப்படின்றது தான் இந்த மீனிங். இதுக்கு நம்ம கெட்டிங்கும் யூஸ் பண்ணலாம், ஹேவிங்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்: I am having my hair cut tomorrow. இப்படியும் சொல்லலாம். I am getting my hair cut tomorrow. இப்படியும் சொல்லலாம். ஸோ ரெண்டுமே என்ன அர்த்தம் கொடுக்குது? இந்த மாதிரி என்னோட ஹேரை நான் கட் பண்ண போறேன், பட் அந்த ஹேர் கட் பண்ற விஷயத்த நான் பண்ண போறது கிடையாது. ஓகேவா? ஸோ நான் வேற யாரையோ வச்சு என்னோட ஹேரை நான் கட் பண்றேன். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்? இந்த ஹேவிங் அண்ட் கெட்டிங் ரெண்டுமே யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ரெண்டுமே வரும். ஹேவிங்கும் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம், கெட்டிங்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ விச் மீன்ஸ் யூ ஆர் அரேஞ்சிங் சம்மன் எல்ஸ் டு டூ சம்திங் ஃபார் யூ. உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும், பட் அந்த விஷயத்த நீங்க பண்ணாம வேற ஒருத்தர் மூலியமா அந்த விஷயத்த பண்ணிக்கிறீங்க. ஸோ ஐ எம் ஹேவிங் மை hair cut tomorrow. I'm getting my hair cut tomorrow. ஓகே, இது first example. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா காமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது, she is having a new dress made for the wedding. இந்த மாதிரி வெட்டிங்க்கு ஒரு நியூ ட்ரெஸ் தேவைப்படுது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வெட்டிங்க்காக ஒரு நியூ ட்ரெஸ் அவங்களுக்கு பண்ணுறாங்க, பட் அவங்க பண்ணலை. ஓகேவா? அவங்களுக்காக தான் பண்றாங்க, பட் அவங்க பண்ணல. யார் பண்றா? வேற யாரோ பண்றாங்க. ஸோ ஷீ இஸ் ஹேவிங் அ நியூ ட்ரெஸ் மேட் ஃபார் த வெட்டிங். இதே நம்ம கெட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஷீ இஸ் கெட்டிங் அ நியூ ட்ரெஸ் மேட் ஃபார் த வெட்டிங். அடுத்து, we are getting the roof repaired next week. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீக் எங்களோட ரூஃபை ரிப்பேர் பண்ண வராங்க. ஸோ எங்களுக்கு தான் அதை பண்ணணும். ஓகேவா? அந்த ரூஃப் ரெடி பண்ணணுன்றது எங்களுக்கு தான் பண்ணணும், பட் அது நாங்கள் பண்ணலை. வி ஆர் கெட்டிங் தி ரூஃப் டன் அப்படின்னா இந்த கெட்டிங் அப்படின்றது என்னது? அரேஞ்சிங் சம்மன் எல்ஸ் டு டூ சம்திங் ஃபார் யூ. ஸோ இது எல்லாமே நமக்காக தான் பண்ணுறோம், பட் அது நம்ம பண்ணாமல் வேற ஒருத்தங்களை வச்சு நம்ம அந்த வேலையை பண்ணுறோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மீனிங் இந்த கெட்டிங்க்கும் ஹேவிங்க்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மீனிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த கெட்டிங் ஹேவிங் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான் கொடுக்குது. அது என்ன அர்த்தம்னா, நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணாம வேற ஒருத்தர் மூலமா அந்த விஷயத்தை நமக்கு பண்ணிக்கிறது தான் இந்த கெட்டிங் அண்ட் ஹேவிங்கோட ஃபர்ஸ்ட் மீனிங் அப்படின்னு சொன்னா ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டிங்கும் யூஸ் பண்ணலாம், ஹேவிங்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த மீனிங் பார்த்தீங்கன்னா, something bad happened. ஸோ இதுவுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மீனிங் தான் கொடுக்கும். கெட்டுக்கும் சரி, ஹேவுக்கும் சரி. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? கண்டினியூஸில் எழுதாமல் கெட்டுக்கு பதிலாக நம்ம காட்டுன்னு எழுத போகிறோம், ஹேவுக்கு பதிலாக நம்ம ஹேடுன்னு எழுத போகிறோம். ஓகேவா? ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடந்துருச்சு, அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு கெட்டிங் ஹேவிங் எழுதாமல் காட் அண்ட் ஹேட் வச்சு நம்ம எழுத போகிறோம். ஸோ ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான் கொடுக்க போகுது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், he had his bike stolen last night.
ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ் அவங்க பைக் வந்து காணா போயிடுச்சு, யாரோ வந்து திருடிட்டாங்க. ஆனால் இவங்களே திருடுவாங்களா? மாட்டாங்க. ஸோ வேற யாரோ அதை திருடிட்டாங்க. இதுவும் அதே தான். பட் இங்கே வந்து என்னன்னா ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடந்துச்சு. அந்த கெட்ட விஷயம் என்னது? பைக் காணாமல் போயிடுச்சு, யாரோ திருடிட்டாங்க. இதுக்கு நம்ம he got his bike stolen last night அப்படின்னு எழுதலாம். had வச்சு எழுதலாம், got வச்சு எழுதலாம். அடுத்தது she got her credit card hacked. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களே அவங்க கிரெடிட் கார்டை ஹேக் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க, வேறு யாரோ பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு கெட்ட விஷயமா நடந்துருக்கு. இந்த மாதிரி கிரெடிட் கார்டு ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி, ஸோ அதுக்கு நம்ம she got her credit card hacked அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ விச் மீன்ஸ் இந்த இடத்துல நம்ம ஹேடும் எழுதலாம், காட்டும் எழுதலாம். ஸோ ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ எப்போல்லாம் நம்ம இந்த ஹேவிங், ஹேட் அப்படிலாம் எழுதுகிறோமோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபார்மல் வேயாக இருக்கும். இந்த கெட்டிங் அண்ட் காட் இந்த மாதிரி எழுதக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் இன்ஃபார்மல் வேல இருக்கும். நார்மலாக நம்ம கான்வர்சேஷன் யூஸ் பண்ணுறோம்ல, டெய்லி கான்வர்சேஷனுக்குலாம் யூஸ் பண்ணும் போது இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஏதோ ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இல்லைனா வந்து அவங்க ஓனர்ஷிப் எடுத்துக்கிறது, பொசஷன். அப்படி இல்லைன்னா என்ஜாய் பண்ணுறது, என்ஜாய்மெண்ட். இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் நம்ம இந்த ஹேவிங் அப்படின்றத மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், கெட்டிங் அப்படின்றத யூஸ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள், she is having trouble with the computer. So she is having trouble with the computer. He is having a shower. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேவிங் அப்படின்றது ஷீ இஸ் எக்ஸ்பீரியன்சிங் சம்திங். ஓகேவா? கம்ப்யூட்டர் கூட ஷீ இஸ் எக்ஸ்பீரியன்சிங் சம் ட்ரபிள். இந்த மாதிரி கேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹேவிங் அப்படின்றத மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், கெட்டிங் அப்படின்றத ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பட் ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் கேஸில் நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், பட் அது நமக்காக பண்ணும்போது நம்ம பண்ணாமல் வேற ஒருத்தங்களை வச்சு பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஹேவிங் அண்ட் கெட்டிங் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். செகண்ட் கேஸ்லையும் அதே தான். பட் செகண்ட் கேஸில் எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் ஆகுதுன்னா ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கும் நம்ம ஹேவிங் அண்ட் கெட்டிங் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம பாஸ்ட் டென்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால நம்ம காட் அண்ட் ஹேட் யூஸ் பண்ணுறோம், கெட்டிங் அண்ட் ஹேவிங்க்கு பதிலாக. தேர்ட் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், ஏதோ ஒரு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஓனர்ஷிப் எடுத்துக்கிறோம், இல்லைனா ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கேசஸ்க்கு நம்ம ஹேவிங் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், கெட்டிங் அந்த கேஸ்க்கு வராது. she is having trouble with the computer. அந்த மாதிரி ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் கூட ஏதோ ஒரு ட்ரபிள் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது நம்ம ஹேவிங் யூஸ் பண்ணலாம். she is getting trouble அப்படின்றது வராது. அதே மாதிரி he is having a shower, இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஷவர் பண்ணுறதா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதனால இந்த இடத்துல he is getting a shower அப்படின்னு வராது, he is having a shower. அடுத்து அதே மாதிரி we are having lunch அப்படின்னா நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம், விச் மீன்ஸ் ஈட்டிங் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதே we getting lunch அப்படின்னா இப்படி வரும். பட் அது என்ன வரும்? ஈட்டிங் வந்து ஈட்டிங் அப்படின்ற மீனிங்கை ரெப்ரசென்ட் பண்ணி வராது. ஒன்று வந்து கெட்டிங் அப்படின்றது இந்த இடத்துல பையிங் அப்படின்ற ஒரு மீனிங்கை ரெப்ரசென்ட் பண்ணி வரும், பை. அப்படி இல்லைன்னா ஆர்டர் பண்ணுறது. ஸோ நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணுவோம்ல, ஸோ அந்த கேஸ்க்கு நம்ம இந்த கெட்டிங் அப்படின்றத யூஸ் பண்ணலாமே தவிர ஈட்டிங் அப்படின்ற ஒரு கேஸ்க்கு நம்ம இந்த ஹேவிங் பதிலாக கெட்டிங்ன்றதை யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இது ஒரு கேஸ். அடுத்தது இப்போது இந்த ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் இல்லை ஆஃப்டர் ஃபினிஷிங் அப்படின்ற மாதிரிலாம் மீனிங் கொடுக்குதுல்ல, இந்த மாதிரி கேஸஸ்க்கும் ஹேவிங் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். இதுக்கும் ஹேவிங் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம், கெட்டிங் அப்படின்றத வராது. Having finished my work, I left early. Which means நான் என் ஒர்க்கை வந்து சீக்கிரமாக முடித்ததுனால, என் ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணதுனால நான் சீக்கிரமாக கிளம்பிட்டேன். ஸோ having finished my work, I left early. So which means after completing my work. ஸோ ஆல்ரெடி என் ஒர்க்கை நான் முடிச்சுட்டேன், ஸோ நான் சீக்கிரம் கிளம்பிட்டேன் அப்படின்ற ஒரு அர்த்தம் கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல கெட்டிங் ஃபினிஷ்ட் மை ஒர்க் அப்படின்றது வராது, கெட்டிங் வச்சு வராது. இந்த இடத்துல ஹேவிங் மட்டும் தான் வச்சு வரும். Having studied all night, he was exhausted. ஸோ அந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக படித்ததுனால பயங்கர டயர்ட் ஆகிட்டாங்க.
ஸோ ஹேவிங் ஸ்டடிட் ஆல் நைட், நைட்டு ஃபுல்லாக படித்தாங்க. ஸோ ஆஃப்டர் ஸ்டடிங் ஆல் நைட் ஹி வாஸ் எக்ஸாஸ்டட் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஸோ நம்ம 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் பார்த்தோம். இந்த கெட்டிங் அண்ட் ஹேவிங் எங்கே யூஸ் பண்ணோம், எங்கே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ 2 கேஸில் வந்து கெட்டிங் அண்ட் ஹேவிங் எல்லா கேஸ்க்குமே வரும். 2 கேஸில் நம்ம கெட்டிங் அண்ட் ஹேவிங் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான் கொடுக்கும், ரெண்டுமே யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் நமக்கு பண்ண வேண்டிய வேலையை நமக்காக வேற ஒருத்தங்களை வச்சு நம்ம பண்ணுறது, அதுக்கும் வரும். செகண்டும் அதே தான், பட் அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பேட் ஏதோ ஒன்று கெட்டதாக நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கும் நம்ம இந்த ஹேவிங் அண்ட் கெட்டிங் யூஸ் பண்ணலாம். அதர் 2 கேசஸ்க்கு என்னன்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், பொசஷன் அண்ட் என்ஜாய்மெண்ட்டுக்கும் இந்த ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் அப்படின்னு வரக்கூடிய மீனிங்க்கும் ஹேவிங் மட்டும் தான் யூஸ் பண்ணும், கெட்டிங் வராது அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வி ஆர் ஹேவிங் லஞ்ச் அப்படின்னா வி ஆர் ஈட்டிங் லஞ்ச் அப்படின்னு அர்த்தம், சாப்பிட்டுட்டு இருக்கோன்னு அர்த்தம். பட் வி ஆர் கெட்டிங் லஞ்ச் அப்படின்னா ஆர்டர் பண்ண போகிறோம், லஞ்ச் ஆர்டர் பண்ண போகிறோம், இல்லைனா வந்து லஞ்ச் வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அதுக்கான அர்த்தத்துக்கு யூஸ் பண்ணலாம். மற்றபடி இந்த கேசஸ்க்குலாம் நம்ம ஹேவிங் தான் யூஸ் பண்ணோம், கெட்டிங் வராது. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா காமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது படிக்கிற டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு சொல்லும் அதையும் காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.